பெங்களூர் கீழமை நீதிமன்ற தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பதை கோடான கோடி கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளனர். சதிகாரர்களின் பொய்யான குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்பதை உறுதிப்படுத்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை வழக்கிலிருந்து விடுதலை செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு நீதிக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் உண்மைக்கும் கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என்று பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். புரட்சித் தலைவர் அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். 9 கோடி தமிழ் பெருமக்களுடைய மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது. தர்மம் வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் அவர்களை எவராலும் வெல்ல முடியாது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தேர்ந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்முடைய நன்றிகள். தர்மத்துக்கும் நீதிக்கும் கிடைத்திருக்கும் வெற்றி மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவிக்கு ஸ்ரீரங்க நம்பெருமாள் தாயார் அனுகிரகம் என்றும் உண்டு. அவர்கள் நீண்ட ஆயுடன் தேக ஆரோக்கியத்துடன் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்க வாழ்த்துக்கள். தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் நிறைந்துள்ள தமிழர்களும் கழக தொண்டர்களும் இந்த வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். கெடுமதியாளர்களின் சூழ்ச்சி முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டதை அடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வெகு விரைவில் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்று தமிழக மக்கள் நலனுக்கான தமது லட்சிய பயணத்தை தொடர்வார் என அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். இது ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லணும். மகிழ்ச்சி, தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அமைதியாக இருந்து சாதித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பிலும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி. தமிழக மக்களின் பிரார்த்தனைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களின் பிரார்த்தனை கிடைத்த வெற்றி அனைவருக்கும் கிடைத்த வெற்றி என்றே நான் சொல்ல வேண்டும். இந்திய துணைக்கண்டத்திற்கு தமிழகம் ஒரு வழிகாட்டி மாநிலம் என ஒளிர்கிற வகையில் இந்த மாநிலத்தின் அனைத்து வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த உழைப்பு வீண் போகவில்லை என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது. போற்றலுக்குரிய புரட்சித் தலைவி அம்மாவுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் மக்கள் தீர்ப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வெற்றிக்கு இந்திய குடியரசுக் கட்சி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறது. நீதிபதி குமாரசாமி அவர்கள் இன்று மாண்புமிகு அம்மா அவர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள். இது தமிழக மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றது, எங்களுக்கெல்லாம் எல்லையில்லா மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த வெற்றி அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை, மக்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு திட்டங்களை, நல்ல திட்டங்களை, சிறந்த திட்டங்களை மாண்பு அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 39 தொகுதியில் 37 தொகுதியில் இந்த வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் மக்கள் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. தமிழகத்தில் மீண்டும் இந்த அம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதுடைய மக்களுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மனமாற இந்த தீர்ப்பை ஏற்று வரவேற்கிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. கோடிக்கணக்கான மக்களின் எண்ணங்களும் கோடிக்கணக்கான மக்களின் பிரார்த்தனைகளும் வெற்றி கண்டிருக்கிறது. நீதி வென்றிருக்கிறது. தர்மம் மீண்டும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகம் முழுக்க பரவி வாழ்கிற ஜனநாயக சக்தியில் எப்படிப்பட்ட வஞ்சகத்தால், சூழ்ச்சியால், சட்டத்தின்பால் எப்படிப்பட்ட ஒரு நிரபராதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வரக்கூடாது என்பதை இந்த நீதி சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதி வென்றிருக்கிறது. சூதும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் சதியும் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. கருணையின் வடிவமாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த மகிழ்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையின் சார்பாக என் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் சட்டத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். சட்டத்தின் வெற்றியை அம்மாவிற்கும் எங்களுடைய தமிழக முத்தரையர் முன்னேற்ற சங்கம் சார்பில் காணிக்கையாக்குகிறோம். நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியை தொடர்வார்கள். மீண்டும் மீண்டும் அவர் இருக்கும் காலம் வரை தமிழகத்தில் வரலாற்று சாதனையை தொடர்வார்கள் என்று இந்திய தேசிய லீக் அவர்களை வாழ்த்துகிறது. நியாயத்தையும் உண்மையும் வெளிப்படுத்தியிருக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சி இன்றைக்கு வெட்டுப்பட்டு இருக்கின்றது. நியாயம் வென்றிருக்கின்றது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் அரணி ஏறி இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் சார்பாக நாங்கள் அம்மா அவர்களை வாழ்த்துகின்றோம்.
மாண்புமிகு அம்மா அவர்களின் விடுதலை மொத்தத்தில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த விடுதலை என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்தாகும். நாளைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மனப்பூர்வமான மகிழ்ச்சியான வாழ்த்துதலை சமர்ப்பிக்கின்றோம். அம்மாவுக்கு நீதி தந்த பரிசு இது. அன்னையர் தினத்துக்காக நீதி தந்த பரிசு இது. எல்லா கஷ்டங்களையும் மீண்டு வந்த தீர்ப்பு இது. சட்டம் நீதியில் தீர்ப்பு லேட்டாக கிடைச்சாலும் ஆர்ப்பாட்டமாக கிடைச்சிருக்கு, அட்டகாசமாக கிடைச்சிருக்கு. நீதிக்கு இன்னும் காலம் இருக்குன்றது இந்த தீர்ப்பு நிரூபிக்குது. எல்லா சதியும் மிதின்னு மிதிச்சுட்டு எங்கள் அம்மா சிங்கம் வந்துட்டாங்க.